அனாலிசிஸ் ஆஃப் சைன் வேவ் ஃபார்ம். வேவ் ஃபார்மை வந்து நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். இது வந்து டிஎஸ்ஓ, டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். இந்த ஆசிலோஸ்கோப்பில் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இன்புட்டோட வேவ் ஃபார்ம்லையோ அவுட்புட்டோட வேவ் ஃபார்ம்லையோ நம்ம வந்து பார்க்குறதுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் என்ன வேல்யூ இருக்குது, ஃப்ரீக்வன்சி என்ன, டைம் பீரியட் என்ன, அதோட மேக்ஸிமம் வோல்டேஜ் என்ன, பீக் டு பீக் வோல்டேஜ் என்ன, ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன, ஆவரேஜ் வேல்யூ என்ன, ஒரு வேவ் ஃபார்முடைய மொத்த சரித்திரத்தையும் கொடுத்துரும். புரியுதா? இப்போ நம்ம இங்கே வந்து ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இது என்ன, இந்த பட்டன் அமைத்திருக்கோம், இந்த இது வந்து சைன் வேவ். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கோம், 1 kHz. இந்த லாபம் வந்து மாற்றுறது. இப்போ வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்கோம், 8 வோல்ட். ஒரு டிவிஷனுக்கு 2 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருங்க. 2 வோல்ட்டு ஒரு டிவிஷனுக்கு 2 வோல்ட்னா மொத்தம் 4 டிவிஷன் இருக்குது. 4 × 2 8, அப்ராக்சிமேட்டாக 8.2ல் 1. ஸோ இது லைட்டாக அந்த ஆடிட் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் குறைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து டிவியேஷன்ஸ் இருக்குது. 8 எக்ஸாக்டாக வரல, பட் ஸ்டாப் பண்ணனா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 8.04ன்னு காமிக்குதா பாருங்கள். ஒரு டிவிஷனுக்கு 2 வோல்டேஜ். இப்போ இது ஒரு டிவிஷன் சொல்கிறேன், ஒரு பாக்ஸு 2 திரும்ப இது 4, இது 6, இது 8, மொத்தமாக 8 வோல்டேஜுங்கிறது இங்கே காமிக்குது. பீக் டு பீக்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட்டில் போயிட்டு ஷோவில் போயிட்டு சேனல் 1 பார்த்தீங்கன்னா பீரியட் பாருங்கள், 1 kHz. ஃப்ரீக்வன்சி 1 kHzனால் பீரியட் வந்து அது 1 millisecond. மெஷர்மெண்ட் ஷோ milliseconds கிட்ட வந்துடுச்சா? எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு. இது கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, ஓகே. மெஷர்மெண்ட் ஷோ 1 millisecond பர்ஃபெக்டாக வந்து நிற்குது. சரியா? இப்போ பீக் டு பீக் என்ன காமிக்குது, 7.7 காமிக்குது. மேக்ஸிமம் வேல்யூ அதில் பாதி 3.9. ஸோ இப்போ 7.9 இருக்குது. இது சம்டைம்ஸ் வந்து நம்ம இது 8 வைப்போம். அது 8 இருக்கா? இப்போ மெஷர்மெண்ட்டில் போவோம். என்ன வோல்டேஜ் இதெல்லாம் அப்படியே ஒரு தடவை ஜூமில் கொண்டு வாங்க. டைம் பீரியட் 1 millisecond, ஃப்ரீக்வன்சி 1 kHz. இதோட மீன் வேல்யூ பாருங்கள் 13 mV. ஆர்எம்எஸ் வேல்யூ 2.7. 0.707 மல்டிப்ளை பண்ணாதான் ஆர்எம்எஸ் வேல்யூ சொன்னேன்னா கிளாஸில் எழுதி போட்டேன்னா. ஆவரேஜ் வேல்யூக்கு வந்து 0.637 மல்டிப்ளை பண்ணால் ஆவரேஜ் வேல்யூ கிடைக்குதா பீக் வேல்யூவோட. அப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் இது என்ன பண்ணியிருக்கு, ரெடி பண்ணி உனக்கு கொடுக்குது. எனக்கு ஒரு வேவ் ஃபார்ம் நீ கொடுத்தனா போதும், அது மொத்த டீட்டெயில்ஸும் அதே கொடுத்துருது. இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு வேவ் ஃபார்மில் வந்து Vm sin ωt சொன்னேன்னா, Vmங்கிறது பீக் வேல்யூ, sin ωt ஒமேகாங்கிறது 2πfன்னு சொன்னால், அது எஃப் வந்து ஃப்ரீக்வன்சி சொன்னேன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி இன்வர்ஸ் தான் வந்து டைம் பீரியட்னு சொன்னேன்னா, டைம் பீரியட் வந்து 1 millisecond சொன்னேன்னா. இப்போ கர்சரை போயிட்டு இங்கே பாருங்கள், கர்சர் எங்கே இருக்குது, இந்த கர்சர் போட்டு வோல்டேஜா, இந்த ஏன்னு ஒன்று இருக்கா, இந்த ஏன் ஏபின்னு 2 இருக்கா, இந்த லைனில் இருக்குது. ஓகேவா? கர்சரில் போயிட்டு இங்கே வந்துச்சு. அப்போ ஏபி. இப்போ டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். வோல்டேஜ் ஃபஸ்ட்டில் இருந்தது, இப்போ வந்து நம்ம டைம் பீரியட் மாற்றுவோம். ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். சரியா? இதானே ஏ. இப்போ இந்த வேல்யூ மாறுதா, நான் இப்போ இந்த ஆக்சிஸில் வைக்கிறேன். புரியுதா? ஏ எடுத்துகிட்டு வந்து 0 பாயிண்ட்டை வச்சுட்டேன். இப்போ பிங்கிறத வந்து நான் எங்கே வைக்கணும்னா இந்த பாயிண்டில் வைக்கணும். போயிட்டு கர்சரில் போயிட்டு இதை பி செலக்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ பியை வந்துட்டு எங்கே கொண்டு போகிறேன்னா இங்கே கொண்டு போகிறேன். புரியுதா? இப்போ இந்த டைம் பீரியட் கரெக்டாக வந்து நிற்குதா, இங்கே ஒரு கோடு நிற்குதா, அதுதான் டியூரேஷன் டைம் பீரியடுக்கு. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது 0லேருந்து மேக்ஸிமம் போயிட்டு
நெகட்டிவில் வந்து இங்கே 0 வருதா. இப்போ ஒரு சைக்கிள் இருக்குது டைம் பீரியட். இப்போ வந்து கர்சரோடைய வேல்யூ வந்துட்டு என்னன்னு பார்த்துருக்கேன். 1 kHz வருதா, 1 millisecond வருதா. டெல்டா எக்ஸுங்கிறது அதாவது இதோட டியூரேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது டெல்டா எக்ஸ், அது என்னது 1 millisecond. இங்கே வந்து என்ன வருது 1/x-னாது 1 kHz ஃப்ரீக்வன்சி. ஒரு டைம் பீரியடோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன சொன்னாங்க நான் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடி. 1 kHzங்கிறது இங்கே வருதா, ஃப்ரீக்வன்சி இருக்கா. இப்போ இங்கே 1 kHzன்னு காமிக்குதா. x1 எந்த பாயிண்டில் இருக்குது 20 மைக்ரோசெகண்டில் இருக்குது. இதை பாரு x2 வந்து என்ன 0.98 மில்லிசெகண்ட்ஸில். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது டெல்டா எக்ஸ், அது என்னது 1 millisecond. அதுதான் இந்த டிஸ்டன்ஸ் ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. புரியுதா. அதெல்லாம் டைம் பீரியட். அதோட தலைகீழ மாற்றினா என்ன கிடைக்கும் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அதுதான் என்ன கொடுத்துருக்கு 1 kHz. அதுதான் நம்ம வச்ச ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுவும் டேலி ஆகுதா. இதுதான் வந்து விஷயம். இப்போது இப்படியும் பார்த்துக்கலாம். மெஷரில் போயிட்டு சேனலில் பார்த்தீங்கன்னா இதில் பாரு 1 kHz 1 millisecond 0.99னாலும் 1 millisecondனாலும் ஒன்று தான். ஸோ 8 வோல்ட்டு, அதில் பாதி வந்து 4 வோல்ட்டு. டாப் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பாருங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. புரியுதா. ஆம்ப்ளிடியூடு இதோடைய ஆர்எம்எஸ் வேல்யூ 2.752. புரியுதா. ஒவ்வொன்றும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா. டியூட்டி சைக்கிள்லேருந்து எல்லாமே இதில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து டிஎஸ்ஓடைய பியூட்டி. ஓகேவா. சிஆர்ஓனா நம்ம என்ன பண்ணோம் ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். டிவிஷனை வச்சு இந்த நாப் எங்கே இருக்கா, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணி டிவிஷனை வச்சு மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து டைம் பீரியட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். புரியுதா. இதில் வந்து எல்லாமே மெஷர்மெண்ட்டு அவைலபிளாக இருக்குது. புரியுதா. ஒரு சின்ன ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்தா இது எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும்னு தெரியுதா. இப்போ நம்ம ஆம்ப்ளிடியூட் மாற்றி பார்க்கலாமா, கம்மி பண்ணலாமா. இப்போ என்ன, இப்போ வோல்டேஜ் வந்து பீக் வோல்டேஜ் எவ்வளோ வருது ஒரு டிவிஷனுக்கு என்ன போட்டிருக்கு 1. ஒரு டிவிஷனுக்கு ஒன்றுனா மொத்தமாக பீக் டு பீக் எவ்வளோ 2. அது 2 வருதான்னு பார்ப்போமா. மெஷர்மெண்ட்டில் போயிட்டு ஷோவில் போயிட்டு சேனல் 1ல் 2 இருக்கா பாரு. இந்த ஒரு பீக் டு பீக் என்ன வருது 2.2 வந்துருச்சா. மேக்ஸிமம் வோல்டேஜ் என்ன ஆகுது 1 வோல்ட். ஸோ ஒரு டிவிஷனுக்கு இங்கே என்ன காமிச்சது 1 வோல்ட். புரிஞ்சுதா. ஸோ இது ஆம்ப்ளிடியூடு மாற்றிக்கலாம். இதுதான் என்ன மாற்றுறது, இது என்னது இந்த நாபு ஆம்ப்ளிடியூடு பெருசு பண்ணுறதும் கம்மி பண்ணுறதும். புரியுதா. புரிஞ்சிச்சா. ஸோ இது நம்ம பெருசு பண்ணலாம் இல்லை கம்மி பண்ணலாம். புரிஞ்சுதா. ஓகே. ஆம்ப்ளிடியூட் மாற்றுறது. இது வந்து டைம் பேஸ். இது என்ன மாற்றலாம் ஃப்ரீக்வன்சியை ஸ்கேல் டைம் பீரியட் ஒரு சைக்கிளுக்கு இவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை மாற்றி நெருக்கி பார்க்கலாம். இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட்டில் பார்க்கலாம். அது விஷயம் அதே தான், அது மாற போகிறது இல்லை. ஒரு இலையோ இல்லை ஒரு மரத்தையோ பார்க்கணுமா, இங்கேருந்து பார்க்கும்போது அந்த இலையை ஃபோக்கஸ்டாக பார்க்கணுமா, இல்லை அந்த ஒரு மரத்தை ஒரு ஓவராலாக பார்க்கணுமா அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த ஸ்கேல் இதை வந்து மாற்றினேன்னா ஒரு சைக்கிளை பார்க்கலாமா. இப்போது இப்படி இருக்குது 2 சைக்கிள். புரியுதா. இப்போ இது பாரு கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. இதுவா ஒரு சைக்கிள் அப்படியே கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. நம்ம மெஷர்மெண்ட் முன்னாடி பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி இந்த டைம் ஸ்கேலை மாற்றியும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த சைடில் மாற்றினோம்னா மில்லி செகண்டா நேனோ செகண்ட், இந்த சைடு செகண்ட். சரியா. ஸோ இதை வந்து நீங்கள் வேரி பண்ண என்ன ஆகும், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து மாறும். இத்தனை சைக்கிள் இதெல்லாம் வந்து இவ்வளோ பெருசாகவோ இல்லை கம்மியாகவோ ஜூமிங் ஜூம் அவுட்டில் டைம் பீரியடில் மாற்றி பார்க்கலாம். இல்லை ஆம்ப்ளிடியூடு இப்படி மாற்றி பார்த்துக்கலாம். சரியா. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஎஸ்ஓ. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோப் எடுத்திருக்கோம். இதில் ஒரு ப்ரோப் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோபோடைய இங்கே பாருங்கள் நெகட்டிவ், இதில் ஒரு நெகட்டிவ் பார்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது இன்புட்டு, இது என்ன ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரில் வர ப்ரோப் மெயின் பார்ட்டு. இப்படி வந்து இப்படி இருக்குது பாருங்கள் தனித்தனியாக. ஸோ இது இப்போ ஒன்றுமே வரல. இப்போ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது, நம்ம அதோடைய வேவ் ஃபார்மை பர்ஃபெக்டாக எக்ஸாக்டாக பார்த்துக்க முடியும். புரியுதா. இவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படி எடுக்கும்போது இப்படி எடுத்துக்கலாம். இந்த லாக் இல்லாமல் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். சரியா. இது எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி இது வந்து பிஎன்சி கேபிள் கிடையாது. இது வந்து இந்த ப்ரோபே விலை ஜாஸ்தி இருக்குது. சரியா. இதோடைய இம்பிடன்ஸ் லெவல் எல்லாமே பக்காவாக வந்து இருந்தால் தான் வந்து நம்ம அங்கே கொடுக்குற வேவ் ஃபார்ம் இங்கே பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள் இப்படி போட்டுட்டு லைட்டாக திருப்பி இப்போ பாருங்க ஆடால் அசைவில் இந்த மாதிரி லாக் பண்ணணும். தெரிஞ்சுக்கோங்க. சேனல் 1 சேனல் 2ல் வச்சுருக்கேனா வந்துருச்சா வேவ் ஃபார்மு. எந்த வேவ் ஃபார்ம் எதில் இருந்தனாலுமே நம்ம என்ன இங்கே பாருங்கள், இது வந்து அக்வயர், இது வந்து ஆட்டோ செட்னால் இப்போ நம்ம கொடுத்தது அப்படியே இதை
இது வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடும். என்ன வேவ் ஃபார்மோ அதை எடுத்துக்கோ. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு. சரியா, நார்மலாக. ஸோ எந்த சேனல் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து சேனல் 2ல் இருக்குது. இப்போ நான் சேனல் 1ல் மாற்றணும்னா இந்த கேபிளை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து பர்ஃபெக்டாக போட்டு இது திருப்பி விட்டு லாக் பண்ணணும். சரியா, இது மாதிரி மாற்றணும். அதுக்கப்புறம் சேனல் வந்து எந்த சேனல் யூஸ் பண்ணி இந்த இது வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட்டோ செட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டேன்னா தான் பர்ஃபெக்டாக வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பக்காவாக உட்காரும். அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு வேவ் ஃபார்ம்னா முக்கியமாக தேவைப்படுறது ஆம்ப்ளிடியூடு, டைம் பீரியடு, ஆவரேஜ் வோல்டேஜ், பீக் வோல்டேஜ், பீக் டு பீக் வோல்டேஜ், அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ் வோல்டேஜ். இது எல்லாமே பார்க்கலாம். இது மெஷர்மெண்ட்டில் போயிட்டு எந்த சேனல் வச்சுருக்கீங்க. இப்போ சேனல் 1ல் இருக்கிறது இது பர்ஃபெக்டாக எல்லாமே வருது பாருங்கள். இதில் மொத்தம் எல்லா மேக்ஸிமம் எல்லா பேராமீட்டர்ஸும் காமிச்சிருக்காங்க ஓவர் ஷூட்லேருந்து. சரியா, சரி, ஓகே. இதுதான் எல்லோரும் பார்த்துக்க வேண்டியது.